அயோத்தியாபட்டணம் ரயில்வே கேட் பகுதியில் மேம்பாலம் அமைக்க கோரிக்கை. அயோத்தியாபட்டணம் ரயில்வே கேட் பகுதியில் மேம்பாலம் அமைக்கவும், ரயில் நிலையத்தில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்தவும் கோரி சேலம் பாமக வடக்கு மாவட்ட செயலாளர் நாராயணன் தலைமையில் பொதுமக்கள் சேலம் ரயில்வே கோட்ட மேலாளரிடம் மனு அளித்தனர். 5 ஆண்டுகளுக்கு முன்பே ஆய்வுப் பணிகள் முடிந்தும் மேம்பால பணி தொடங்காததால் கேட் மூடப்படும் நேரங்களில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாக தெரிவித்தனர். மேலும் ரயில் நிலையத்தில் பழுதடைந்த கழிவறை, எரியாத மின்விளக்குகள், குப்பைகள் உள்ளிட்ட பிரச்சினைகளை சீரமைத்து சிசிடிவி கேமராக்கள் பொருத்த வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர். ரயில்வே கோட்ட மேலாளரை சந்தித்து மனு கொடுப்பதற்காக வந்திருக்கின்றோம். நீண்ட காலமாக ரயில்வே மேம்பாலம் வேண்டி பல்வேறு முறை மனு கொடுத்தும் எங்களுடைய மருத்துவர் மாநில தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மத்திய அமைச்சரிடம் 2 முறை மனு கொடுத்தும் தற்போதும் மனு அனுப்பியிருக்கிறார்கள். செய்தி தருவதாக சொல்லியிருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து அவருடைய கடிதத்தையும் எங்களுடைய கடிதத்தையும் கோட்ட மேலாளர்கள் கொடுத்து ரயில்வே மேம்பாலம் வேண்டி அவருடைய விண்ணப்பம் கொடுக்கிறோம். இந்த ரயில்வே கேட்டானது ஒரு நாளைக்கு 12லிருந்து 15 முறை ரயில்வே கேட்டு மூடப்படுகிறது. ஒவ்வொரு முறையும் இந்த கேட்டு கிளியர் ஆகிறதுக்கு 1 மணி நேரம் ஆகிறது, காலதாமதம் ஆகிறது. அதில் வாகனங்கள் கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் அணிவகுத்து நிற்கிறது. அவசரத்துக்கு ஆம்புலன்ஸ் வேணும் கூட செல்ல முடியாத சூழ்நிலை, அரசு பள்ளி வாகனங்கள் செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை, பொதுமக்கள் ரொம்ப சிரமப்படுகிறார்கள். எனவே இது ரொம்ப மிக வேகமாக இந்த மேம்பாலத்தை கட்டித்தர வேண்டும் என்று மத்திய மாநில அரசை நான் கேட்டுக்கொள்கிறோம்.